வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ரா சமையல்ல கேரட் புட்டிங் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஒரு தடவை செஞ்சோம் அப்படின்னா மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டும் வாசனையும் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம நெய் ஏலக்காய்லாம் சேர்த்து பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் எனக்கு வந்து 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் ப்ரெட்டில் நமக்கு வந்து 8 வேணும். இது வந்து 200 கிராம். இதை வந்து கொஞ்சம் சின்னதாக பிச்சு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஒரேடியாக அரைக்காமல் இந்த மாதிரி நம்ம விட்டு அரைக்கும் போது அழகாக இந்த மாதிரி க்ரம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நான் வந்து 8 ஸ்லைஸையும் அரைச்சதுக்கப்புறமா அளந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 கப் போல் இருக்குது. நமக்கு 200 கிராம் ப்ரெட் வேணும். இப்போ வந்து நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்துக்கோங்க. 2 3 4 முட்டை சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 3/4 கப் சர்க்கரை, இது வந்து 150 கிராம், கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், 2.5லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து 50 கிராம் கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும்போது இன்னும் நமக்கு வந்து கேக் நல்லா மாய்ஸ்டாக நல்லா ரிச்சாக இருக்கும். ஒருவேளை கண்டென்ஸ்டு மில்க் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும்போது கண்டிப்பாக இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் எண்ணெய், வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். இது கூடவே 1/4 கப் நெய், இது வந்து 50 கிராம் நெய். இந்த நெய் சேர்க்கும்போது அந்த புட்டிங் கேக்குக்கே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்துட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ரெடியாக இருக்கும். இப்போ அடுத்தது நமக்கு வந்து கேரட் வேணும். 1 கப் துருவின கேரட். இந்த சைஸ் கேரட்டில் நமக்கு வந்து ஒரு 3 கேரட் வந்துச்சு. இது வந்து 150 கிராம். இப்போ இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம்ல கேரட், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். 1 கப் துருவின கேரட், இது வந்து 150 கிராம். மீடியம் சைஸ்டு கேரட்டில் நமக்கு வந்து 3 தேவைப்படும். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 3ல் 1 சேர்த்துக்கோங்க. ஒரு போர்ஷன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கும் போது எல்லாம் சேர்ந்து வரும். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, பேக்கிங் சோடா. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக இடித்த ஏலக்காய். கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இடித்து தான் சேர்க்கணும், அப்போ தான் வந்து வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த ஏலக்காவோட விதைகளை மட்டும் எடுத்து நல்லா இடிச்சிருக்கேன். அப்போ வந்து இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ப்ரெட்லேருந்து மீதி பாதியை சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ப்ரெட்டையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இந்த புட்டிங்க்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணலாம் தேவையில்லை. கொஞ்சம் காஞ்சி போன ப்ரெட்டு இல்லை வந்து எந்த ப்ரெட்டு வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை வாங்கின ப்ரெட்டு நிறைய மீதி இருக்குன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சூப்பராக கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேக் டின்னில் மாற்றிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 8 இன்ச் ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். ரவுண்டான பேன் இல்லை வந்து நமக்கு வீட்டில் நம்மக்கிட்ட என்ன சைஸ் பேன் இருக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸு சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து அப்படியே அந்த அவனில் டோஸ்ட் ஆகி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 175 டிகிரி செல்சியஸ்க்கு, அதாவது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகும். எனக்கு வந்து சரியாக 30 நிமிஷம் ஆச்சு. அப்படி அந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளே அப்படியே கேரட்லாம் நிறைய லோட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம அவன் இல்லாமல் குக்கர்லேயும் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நிறைய கேக் குக்கரில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கேக்கையும் நம்ம வந்து பண்ணலாம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 30 நிமிஷம் போல் ஆகும் மிதமான சூடில் குக்கரில். அதுலேயும் வந்து அந்த நெய்யோட வாசனை, ஏலக்காவோட வாசனை எல்லாம் சேர்ந்து அது பேக் ஆகி வரும்போதே எப்படா சாப்பிட்லான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு, நல்லா சூப்பராக இருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேரட் புட்டிங் கேக் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
மேலே சேர்த்துக்க நட்ஸு, உள்ளே இருக்க கேரட், அந்த நெய்யோட வாசனை, ஏலக்காவோட வாசனைலாம் சேர்த்து சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.